ஓகே. யார் என்ன ஆடுறான்னு இப்ப என்ன பாப்போம். நடக்குது? இப்ப நான் டைஸ உருட்டணுமாண்ணா? இப்ப டைஸ உருட்டுறது இல்லடா, தானா உனக்கு உருட்டி தரும்டா. இப்ப கேட்கணும், நீதான் கேட்கணும். ஓ. இப்ப ஒரு அமௌண்ட், ஒரு பெட் பண்ணு. ஒரு ஸ்டார் இருக்குன்ற, கண்டிப்பா இருக்கும்டா. ஒரு ஸ்டார் இருக்கும், நான் 2 ஸ்டார் இருக்குன்றேன். நீ சொல்லு. ஒண்ணு இந்த நம்பரை கீழே காட்டுதுல அந்த பெட்டே பண்ணலாம், இல்ல இன்க்ரீஸ் பண்ணி வேற கார்டை சொல்லலாம். திவாகரே, இப்ப வந்து நீ ஒன்னு 2 3 இருக்கு, அந்த மாதிரி நீ மாத்தி சொல்லலாம். அப்படி இல்லையா 3 ஸ்டார் இருக்குன்னலாம், அந்த மாதிரி கீழே உனக்கு ஆப்ஷன்ஸ் வரும். அதுல ஒன்னு எடுத்து வைக்கலாம், இல்ல இன்க்ரீஸும் பண்ணலாம். 4 3 இருக்குன்றான். என்ன நினைக்கிற அம்ஜது? லையரா? டேய் இருக்கும்டா. டேய் ஏன்டா ஸ்டார் எல்லாம் இருக்குடா. 7 3 இருக்கு, அவ்வளவுதான், ஒரு டைஸ் போச்சு. நம்ம மேல வச்சதை தவிர ரிமைனிங்கா? நம்ம மேல வச்சது இல்ல, நீ பெட் இந்த டை இங்க எவ்வளவு இருக்கு நீ பெட் பண்ற, புரியுதா? மொத்தம் இப்போதைக்கு கம்மியா சொன்ன கரெக்டா கெஸ் பண்ணிட்டீன்னா அவன் வாங்குவான், லையர் சொன்னவன் வாங்கிடுவான். அவன் கெஸ் பண்ண கரெக்ட்னா போயிடும். 5 3 இருக்குன்றியா? 5 3யா? சொல்லவே இல்ல, ஆட்டோமேட்டிக்கா ப்ளே பண்ணுது. ஏன் ஆட்டோ வச்ச? ஆட்டோ ஆஃப் பண்றா. ஆஃப் பண்ணிட்டான். நான் வந்து 3 ஸ்டார் இருக்குன்றேன்டா. என்ன திவாகர் யோசிக்கிற? 3 ஸ்டார் இருக்காதா? ஆமா, குறைக்காது, இது குறையாது. இதுன்னு அந்த கேம் மாதிரி சேஃப் கேம் ஒரு கார்டு போட்டாலான்னு பாக்குறியா? எவ்வளவுதான் ஏத்தி, அவன் ஏத்தி விடுறானோ அவன் தப்பிச்சிருவான், ஏத்தினவும் மாட்டிப்பான். Eight twos. Liar. Three sixes. Four fours. Four sixes. Five twos. Three aces. Liar. Two twos. Three twos. Four twos. நான் 4 2 இருக்கு.
என்ன யோசிக்கிறான் இவன்? என்ன 4 எப்படி நீ 5s. குறைக்கிற இவனே? நீ எப்படி குறைச்ச? உனக்கு எப்படி இவ்வளவு கம்மியா வருது? Liar. சாரி கிரவுஸ். ஏய் என்ன தப்பிச்சிட்ட. இத்தனை பை இருக்கு? 5 பை இருக்கு. ஓடு. வான்ட்டே 2 பை இருந்திருக்கா? ஒரு பையா? என்கிட்ட ஒண்ணு, திவாகர்ட்ட 4 பை அடிக்க வச்சிருக்கான். லக்கு. அதனாலதான் தைரியமா சொல்லியிருக்கான். போன ஆட்ட விட்டதை இப்ப வச்சிட்டான் பாரு. ம். எனக்கு இன்னும் புரியல இந்த கேம். ஆனா நீ ஏதோ பண்ற அது மட்டும் தெரியுது. நான் தெளிவா தானடா சொல்லி தந்தேன். இன்னொரு வாட்டி என்ன சொல்லி தந்தேன்? ஸ்டார் வந்து எது வேணாலும் வருமா? பிட்டு அங்க இருக்கிற பிட்டு தான் நான் போட முடியும். ஏய், இந்த ஆட்டோ வேற. ஆட்டோ தொடாதடா நீ. அதை ஒரு வாட்டி தொடாம இரான்டா. டைம் முடிஞ்சா அது போயிடுது. நீ அம்மா நேரம் எதுக்கு ஒரு சில யோசிக்கிற? டைஸ் போயிடும். ஒரு சில டைஸ் காட்ட மாட்டேங்குது. அது தேடுறதுக்குள்ள டைம் முடிஞ்சுது. அதெல்லாம் தேட முடியாது இங்க. நீ அங்க இருக்க பிட்டுல யோசிக்கணும்டா. பட்டுன்னு எதை பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாமா என்னன்னு யோசிக்கணும். இன்னும் ஏத்தி விட்டுறலாமா, அது இருக்குமா டேபிள்ல? ஏன்னா 11 தான் இருக்கே. எப்படி நீ 3 போடுறடா? எனக்கெல்லாம் காட்டவே மாட்டேங்குது இவனே. Plus minus இருக்குல்லடா. எப்படி 7 5 இருக்கும்? கண்ணா 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 மாட்டிக்கிட்ட கண்ணா, மாட்டிக்கிட்ட. என்கிட்ட 4 கண்ணா 7 இருக்காது கண்ணா. என்கிட்ட 4 இல்லையே. மாட்டிட்டியா? ஏன்னா என்கிட்ட இருக்க 4ல 7 ஒண்ணு கூட இல்ல. அது எப்படி உங்க எல்லா மீதி இருக்க எல்லாமே இருக்கணும்? அந்த ஈஸியாக மாட்டிக்கணும். பெட்ட ஸ்ட்ரைட்டா பிட்ட ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு போயிட்ட. அதான் நீ பண்ண தப்பு. ஸ்ட்ரைட்டா ஏழ கொண்டு போயிட்டான். 2 3s. 2 3s இருக்குமே. 3 3s இருக்கும். நான் சொல்றேன் 3 3s. நீ என்ன சொல்ற? 4 2s இருக்குன்றான். 2s. கொஞ்சம் யோசிக்க வேண்டியதுதான். 10ல 4 2 இருக்குன்றான்டா. உன்கிட்ட இருக்கா? யோசிச்சு செயல்படு. Liar. இருக்குடா. உன்னோட ஸ்டார் நாசமா பண்ண ஸ்டாரு. உன்கிட்ட இருந்த ஸ்டார் ஒன்னு அடிச்சிருச்சு. என்கிட்ட இருந்த ஸ்டார் ஒன்னு அடிச்சு. இப்ப என்ன கெஸ் பண்ற தம்பி? ஒரே ஒரு சான்ஸ் தான். உன்னை முடிச்சு விட போறோம். கேட்டுறோம். நான் 9 இருக்குன்றோம். நான் ஸ்ட்ரைட்டா 2 இருக்கும் 3s. 2 3 இருக்கும்டா. 2 ஸ்டார் கூட இருக்கும். 2 aces. ஏய் விளையாடுவீங்களா இல்ல போயிடுவீங்களாடா? நாங்க ஏதோ லையர்ஸ் டைஸ் விளையாடிட்டு இருக்கோம்டா. முடிய போகுது 5. ஆமா அது இப்பதான் ரூல் சொல்லி உன்கிட்ட விளையாடிட்டு இருக்கேன். இவன் இன்னும் ஒரு டைஸ்ல இருக்கான். நாங்க 2 பேரும் 4 டைஸ்ல இருக்கோம். எனக்கு இப்பதான் கொஞ்சம் வந்து புரியுது. 4 4 இருக்கலாமே. 4 4s. ஓகே. ஏய் மொத்த காடே 9 தான்டா. சிந்திச்சு செயல்படு. ஆனா உனக்கு விட்டா வேற சான்ஸும் இல்ல. அடுத்த இதுலயும் மாட்டிப்ப. அடுத்த இதுல நீ மாட்டிப்படா. 2 3s 4 ஸ்டாரா? வாய்ப்பே இல்ல. நீ மாட்டின. மாட்டினடா. ஸ்டார் என்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு. உன்கிட்ட அந்த 1 ஸ்டார் இல்லன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அம்ஜத் வெளில போயிட்டான். சரி நான் அவுட்டா. 1v1 ரெடி பார்க்கலாம்ல. திவாகர் யார் ஜெயிக்கிறான்னு பாத்துறோம். இவர் ஒரு 3 இருக்குன்னு நினைக்கிறேன்டா. நீ என்ன நினைக்கிற? நான் திவாகர் இவ்வளவு நேரம் யோசிக்கிறான். மொதல் ஆட்ட 2 2 இருக்குன்னு நினைக்கிறான். இருக்கலாமே. இருக்கலாம். நான் 2 6 இருக்குன்னு நினைக்கிறேன்டா திவாகர். இந்த 2 6 நான் யோசிக்கிறேன். ஒருவேளை இந்த 3 கோடு தானே காட்டுது. இந்த 3 சான்ஸ் முடிஞ்சிட்டா என்ன ஆகும்னு பாக்குறேன். 3 ஃபுல் ஆயிடுச்சுன்னா அடுத்து போட முடியாதுப்பா. யாராச்சும் ஒரு லையர் கேட்டுதான். யாரா ஒருத்தர் தானா கேட்டுருவான் போல. ஆனா நான் ரேண்டமா போய் விளையாண்டேனா அதுல மாட்ட யாருமே கேட்கல. திவாகர் நான் நினைக்கிறேன் 3 3 இருக்குன்னு நினைக்கிறேன் திவாகர். அவ்வளவுதான். டைரக்டா லையர் கேட்டுருவானா? லையர் கேக்குற இல்லடா. இவனுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. கேளு. இது பண்ணு. என்ன எனக்கு நடக்குதுன்னே புரியலையே. இப்ப இவன் எதனா பிட் பண்ணா நான் கேட்டுருவேன். லையர் கேட்டானா வந்து முதல்ல இருக்கே 3 2 அதுதான் தேடுமா? ஆமா அதுதான்டா தேடும்.
3-2 என்னடா வளர்ற அவன் இப்ப கிடையாது. நீ லையர் கேட்டனா திவாகர இப்ப Three இப்ப எனக்கு புரியல. இப்ப fours. இவன் சொன்னது லையர் கேக்குறதா இல்லன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அடுத்த பிட் பண்ணா என்னடா ஆகும்? பெட் பண்ணி பாரு. பண்ண தோத்துருவணும். சரி பண்றேன் விடு. ஓ அந்த இது கீழே கீழே பாரு. போயிடுதுடா, கீழே போயிடுதுடா. Threes. அது எவ்வளவு பிட் வேணா பண்ணலாம் போல, கீழே போயிடுது. ஓகே நான் கூட என்ன ஷைட்டா ஓகே. கேட்டுருணும். அந்த 4 ஏய் 3 4 இல்லவே 3. இல்ல. 3-4 போட்டிருக்கான். அது எனக்கு டவுட்டா இருக்கு. எனக்கு அவன் ஃபர்ஸ்ட் போட்டதே டவுட்டா இருக்குடா. 3-4 போட்டிருக்கான் பாரு. நான் 4-3 போட்டிருக்கேன். 3-4 Liar. நான் லையரா தம்பி? நான் லையரா? போடா. ஸ்டார் வச்சு தைரியத்துலதான் போட்டேன். அவன்கிட்ட 3 இது சேஃபா வச்சுட்டு தான் போட்டிருந்திருக்கான். ம். நான் 3 வச்சிருந்தேன், அவன்கிட்ட 1 இருக்கும்னு யோசிச்சேன். எனக்கு லக் இருந்தா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். 1-5. 1 ஸ்டார் ப்ரோ, 1 ஸ்டார் ப்ரோ. One நானும் ace. சேஃப் ஆடுறேன் ப்ரோ. இத்தனை வாட்டி 3 தான் நினைச்சிட்டு ஆடிட்டு இருந்தேன். இப்பதான் எக்கச்சக்கமா போதே. அப்ப பாத்துக்கலாம். Two 2-6 sixes. இருக்கும். யாரு இல்லன்னா 2-6 இருக்கு. 2-6 இருக்கும். அவன்கிட்ட இருந்துகிட்டு கூட போடுவான் வேணும்னு. அதான் 2-6 இருந்தாலும் இருக்கும். 3-5 ப்ரோ. Three fives. 3-5 இருக்குன்றோம் ப்ரோ. தில்லு துட்டே. செத்ததுக்கு அப்புறம் ரியாக்ஷன் போட்டுன்னு Threes. 4-3 டவுட் தான். வாங்கிட்ட இல்லனா கேளு, வாங்கிட்ட இல்லனா கேளு. அவன் 3மே 3 வச்சிருந்தா என்ன பண்றது? அதான் யோசிக்கிறேன். மொத்தம் 4-3, மொத்தம் 4-3. வாங்கிட்ட ஸ்டார் 3 இல்லனா கேளு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கிறேன். கேட்டுருவோம்டா. அவன்கிட்ட 3 3 இருக்காதுன்னு நினைக்கிறேன்டா. கேட்டுறேன்டா. அவன் கொய்யால அவன்கிட்ட ஒண்ணுமே 3 இல்ல. இல்ல 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 ஒண்ணுமே இல்ல. அதான் நான் இதுல வேற என் ஸ்டாரை வச்சு ஜெயிச்சிருவானு யோசிச்சுட்டு இருக்கேன். 3 இது வச்சு. அவ்வளவுதான். உனக்கு எங்க இது ஒண்ணுமே காட்டலையாடா? அஞ்சது அவ்வளவுதான். என்னது எங்க டைஸ்ல உனக்கு காட்டலையா? டைஸ் காட்டல, நீங்க வைக்கிறதெல்லாம் காட்டுது அதுக்கு அது எனக்கு. பெட் காட்டும். பண்றதெல்லாம். என்ன ஏமோ லைன்ல இருக்கானா இல்லையா? கமெண்ட்ரி கூட ஏமோ போயிட்டானடா. One six. விளையாண்டாலும் வாய திறக்க மாட்டான். ஆட்டோமேட்டிக்கா இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா சட்டு சிட்டு மேட்ச் முடிச்சுட்டு போவோன்றேன். எவ்வளவு நாள்டா? அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போதுடா. 5 நிமிஷத்துல முடிச்சிருவானுங்க. 5 நிமிஷத்துல. செத்தவனே ஜாலியா பாத்துன்னு இருக்கான்டா. ஜாலியா இல்ல இன்னும் வெங்கி நானும் வந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டா ஆமா. போவோம். இது அதுல என்ன நமக்கு ஒரே லக்கு தான் ஒரே ஆப்ஷன். இதுல கொஞ்சம் ப்ளே பண்ணலாம். வாய் பேசுறது இல்ல, வாய் பேசுறதோட இதுல கொஞ்சம் செயல்படலாம். அதுல பேசியே முழுப்பணும். 4-3 எனக்கு நம்ம 4-2 இருக்காது. 4-2 வாங்கிட்ட இல்லன்னா கேளு. இல்ல இருக்குடா. அவன் இல்லாத நம்பர் எல்லாம் போட்டுறான். ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுது நமக்கே. கேட்கலாமா வேணாமா பார்த்தா அவன்கிட்ட சுத்தமா இருக்க மாட்டேங்குது. 2 இருக்காதான் போட்டு விட்டுருப்பான். உனக்கு வேற வழி இல்ல கேளு. அவன் நல்லா ஆடுறான்டா. அவன்கிட்ட இல்லாதனால கேக்குறான்டா. 5-2 வாய்ப்பு இல்லடா. ரெண்டுமே எப்படி உனக்கு 2ஆ இருக்கும் கண்ணா? அதான பார்த்தேன். பாத்தியா 2 வச்சிடல அவன். என்னோட 3 இதுதான். அவ்வளவுதான். வேற முடிச்சு விடுற நேரம் இருந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட 4 டைஸ், அவன்கிட்ட 1 டைஸ். இனி அவன் இன்னும் எதுவுமே பண்ண முடியாது. 2வது ஆட்டத்திலே மாட்டிப்பான்டா. ஆமா 2வது ஆட்டத்திலே மாட்டிடுவான். முடிஞ்சா வாங்கிட்டா இருக்க டைஸ் என்ன கெஸ் பண்ணி போட்டானா அவன் என்ன கெஸ் பண்ணாலும் நான் இப்ப பிட்ட மாத்திட்டேன்னா முடிஞ்சது வேலை. பிட்ட ஏத்தி விட்டுருவேன். அவனுக்கு வேற நம்பர் ஏறிடும். அதுக்கப்புறம் இன்னும் அவனால எதுவும் கெஸ் பண்ண முடியாது. பிட்ட ஏத்தி விட்டேன்னா அப்புறம் மாட்டிப்பான். முடிஞ்சது கதை ஃப்ரெண்ட்ஸ். கதை முடிஞ்சது. அது கேள்றா லையர் கேள்றா. 4மே 5. அவன்கிட்ட சான்ஸ் இல்ல. கதை முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். 4-5 தான் சான்ஸ் இருக்கு. நான் தான்டா கேக்குறேன். நான் எப்பறம் இந்த நேரத்துல விடுவேன்? இந்த வாட்டி நான் 4-5 போட்டேனா? 2 ஸ்டார். அதான் இந்த வாட்டி நான் 4-5 போட்டேன். அவன் என்ன போட்டாலும் நான் கேட்டிருப்பேன். ஏன்னா என்கிட்ட இருக்குல்ல டைமண்ட் கிடைச்சிருக்கு பாரு. எனக்கு 600 ரூபாய். உனக்கு 60 டைமண்ட் ஜெம். உனக்கு 60 ஜெம்.
சரி, okay. ம். பேசலாம்.